மேசராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியத்தில் அவர்கள் தெய்வ வழிபாடும் குழந்தைகளும் பேரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் உள்ளவர்களாக இருப்பார்கள். குருவோட சனி சம்பந்தப்பட்ட குரு எப்போதும் இவர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 2026ஆம் ஆண்டில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் எதிரிகளிடமிருந்து விடுபடவும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகைகளிலே நாம எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா? பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கு இருக்கிறது? யாராவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த மகான்கள் அருளிய சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு காரணமே இல்லாமல் ஒரு பழி, பாவம், அசிங்க, அவமானம் வருவதாக இருந்தால் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கென்று ஒரு எனர்ஜி கோயில் இருப்பதை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கேன். அதுக்கு முன்னால் மேசராசி மேச லக்கணக்காரர்களுடைய குணநலன்களை பற்றி தெரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே வருவோம். பொதுவாக மேசராசிக்காரங்க செல்வங்களை சேர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். ஏன்னா மேசத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனை நட்சத்திரமாக உள்ளே இருப்பதினாலும் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு பெறக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமே இங்கே இருப்பதினாலும் மேசராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியத்தில் அவர்கள் தெய்வ வழிபாடும் குழந்தைகளும் பேரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்கிற விவரத்தையும் நமக்கு இங்கிருந்தே தெரிகிறது. அறிவும் அழகும் பொருந்தி இருக்கும், பிறரிடத்தில் பழகுவதிலும் சகஜமாக இருப்பார்கள். பலர் விரும்பும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எப்பொழுதும் பெரியவர்களோடு தங்களுடைய பழக்கத்தையும் வைத்து கொள்பவர்கள் மேசராசிக்காரர்கள். மேச லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூரணமான ஆயுளுடன் இருப்பார்கள். இவர்களுக்குள்ள ஒரு சூரியன் குரு நல்ல சுபத்தன்மை பெற்றவர்கள். அதாவது குருவோட சனி சம்பந்தப்பட்ட குரு எப்போதும் இவர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேரும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாவிகளாக இருந்தாலும் புதன் மூலம் மாரகம் இல்லை, சனி சுக்கிரன் மூலம் மாரகம் ஏற்படும். அதனால் 2026ஆம் ஆண்டு மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தன, வாக்கு, குடும்பம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் அந்த வீட்டில் பொறுத்தளவில் தொடர்புடைய செவ்வாயும் ராசிநாதனாக இருப்பதினால எப்பொழுதும் சகோதரர்களுடன் மற்றவர்களோடு அன்பாகவும் இணக்கமாகவும் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு வீடு வாசலும் கிடைத்துவிடும். மேசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயே போய் 4வது வீட்டில் போய் நீச்சமாகி 10வது வீட்டில் உச்சமடைவதனால பெரும்பாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான உழைப்புக்கு பிறகுதான் வரும். சில பேருக்கு வீடு வாசல்களை அமையாமலே போகுவது காரணம் ராசிநாதனே 4வது வீட்டில் போய் நீச்சமடைகிறார். மேசத்துக்கு 6வது வீடு எது அப்படின்னா புதன், அது ருணரோக சத்துருஸ்தானம். அதேபோல் 8ஆம் இடம் என்றால் செவ்வாய் தனக்குத்தானே வருகிறார். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் 2026ஆம் ஆண்டில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் எதிரிகளிடமிருந்து விடுபடவும்
பல வகையான மன உளைச்சல்களிலிருந்து காப்பாற்றி கொள்ளவும் ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம போன மாத்திரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையானது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்குது. அப்போ மேசராசி செவ்வாயினுடைய வீடு. அதில் அஸ்வினி நட்சத்திரம் என்பது செவ்வாயில் கேது. பொதுவாக செவ்வாயில் கேதுவோட நட்சத்திரம் வரும் பொழுது அவங்களுக்கு காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு அவர்கள் கிட்டத்தட்ட 14 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும். அதேபோல் மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவர்களுக்கு பர்டிகுலராக அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னா, கடன் தொல்லை எதிரியெல்லாம் போகணும்னா திரு ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு போகணும். அங்கே கிட்டத்தட்ட இவங்க 27 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டுட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு பிரச்சனை அசிங்க அவமானம் கடன் தொல்லை 2026 புத்தாண்டில் வரப்போகுது அப்படின்னா அதற்குரிய கோவில் என்ன அப்படின்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த சன்னதிக்கு சென்று அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 24 நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். அதாவது இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையிலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 ஒரு நல்ல சக்தியான அற்புதமான கோவில் பரிகாரங்களை நான் இங்கே தந்திருக்கிறேன். கூடுதலாக நீங்கள் சென்று குடும்பத்தாரோடு சென்று வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு குலதெய்வம் காணிக்கை வச்சுட்டு இந்த 3 கோயில்களுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இந்த 2026 நீங்கள் வெகுவாக பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆகுது, வருஷ பயிற்சி ஆகுதுன்னா எந்த கோயிலுக்கு போகணுன்னு குழப்பம் வருது. நான் சொன்ன இந்த கோவில்களை நீங்கள் சென்று வணங்கி வழிபட இந்த ஆண்டு முழுவதும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை முறை அமையும். அதாவது நான் சொன்ன இந்த 3 கோயில்களுக்கும் மொத்தமாகவும் போகலாம், தனித்தனியாகவும் போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள எனர்ஜி கோவில்களை தான் நான் இங்கே தந்திருக்கிறேன். கண்டிப்பாக சென்று நீங்கள் இறைவனை வணங்கி வழிபட்டு மேன்மை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேசராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏதோ ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு வீடியோனால் அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6 முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.